சில்லு சில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் முடிச்சுட்டு போகலான்றதான். அதுக்கப்புறம் மறுபடியும் சடனாக ஒரு பிளான் போட்டான், பூம்பாறை போவோம் அப்படின்னு. பூம்பாறைக்கு வர்ற வழியில் ஒரு சரியான ஸ்பாட்டு. இங்கேருந்து மொத்த ஏரியாவும் தெரியுது. எந்த பக்கம் பார்த்தாலும் மலை. அதுவும் அந்த மிஸ்ட்டு அந்த இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் சிட்டி. கொடைக்கானலில் இது எந்த சிட்டின்னு தெரியல. சரியான சிட்டியும் இங்கேருந்து தெரியுது. காட்டுறேன் பாருங்க. இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல, வேற லெவலில் இருக்கு. அந்த சின்ன சின்னதாக தெரியுதுல்ல வெள்ளை வெள்ளையா, அது ஒரு சிட்டி பாருங்க. இது இந்த இடத்துல ஒரு டீப் பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கு. 4 மலைக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு. அந்த சிட்டியை பார்ப்போமா, தெரியுதானே? சின்ன சின்னதாக தெரியுது பாருங்க. எப்படி இருக்கு? என்னடா நம்மளை விட்டுட்டு டீ சாப்பிட்றாங்க. நம்ம வந்து என்னைக்குமே வந்து டீ இல்லை, பால் வந்து வித்தவுட் சுகர். அண்ணா ஒரு பால் வித்தவுட் சுகர்ண்ணே. கொடைக்கானல் வந்தீங்கன்னா பூம்பாறையை மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டும் போற வழியில அப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும். சரியான இடம். நல்ல போக பார்த்தோம் வீட்டுக்கு. இங்க பாருங்க, எங்கிட்டு பாருங்க. ஸ்பாட்டை பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸ்பாட்டு அக்கா இங்க பாருங்க எப்படி இருக்கு. வியூ பாயிண்ட், சரியான வியூ பாயிண்ட். கொஞ்சம் இருங்க, இன்னும் கொஞ்சம் போட்டோம், நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து பாருங்க, சரியான வியூ. நிப்பாட்டு சிட்டி வியூ பாயிண்ட். ஒரு ஓரத்தில் போட்டு சிட்டி வியூ பாயிண்ட் போடுவோம். இந்த மாதிரி இங்க இருந்து சூப்பரா இருக்கு. இங்க நிப்பாட்டு, ஒரு ஓரத்தில் நிப்பாட்டு. என்ன பண்றாங்க நல்லா தெரியுது. சில்லு சில்லுன்னு இருக்கு பாருங்க. பேக்ரவுண்டா ஒரு சிட்டி அப்படியே தெரியுது. சிட்டி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேல பேக்ரவுண்ட் வியூ போட்டு கட்டுற பாருங்க. பாருங்க பாருங்க, இங்க அப்படியே சிட்டி தெரியுது பாருங்க. இந்த கிளைமேட்டையும் இங்க இருக்கிற வீடுகள்லாம் பாருங்களேன், கொடுத்து வச்சோம். இங்க நம்ம வந்து வருஷத்துல ஒரு நாள் இருக்கிறதுக்கே இப்படி இருக்கு. இவங்க வருஷம் ஃபுல்லா இங்கே தான் இருக்காங்க. அங்கே பாருங்களேன், அந்த இடத்துல இது ஹவுஸ் சின்ன சின்னதாக இருக்கு. முட்டை முட்டையா இது பார்த்தீங்களா? முட்டை ஹவுஸாக இருக்கும் போல. செம்மையாக கிரியேட்டிவாக வச்சுருக்காங்க பாருங்க. ஸ்பாட் எப்படி கமாண்டில் போடுங்க, ஸ்பாட் எப்படி இருக்குன்னு. பூம்பாறை சிட்டியை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கு. அப்பல பார்த்து ஓட்டுறா, ஒரு சிட்டியே பள்ளத்தாக்குக்குள்ள இருக்குப்பா. ஃபைனலி பூம்பாறைக்கு வந்தாச்சு. பூம்பாறையில் முதல்ல பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, முதலும் கடைசியுமாவே பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை முருகன் கோயில். அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வேலன். இங்கே இருக்கிறது வந்து குழந்தை வேலன். இங்கே இருக்கிற கோயிலையும் பழனிமலை முருகன் கோயிலையும் கட்டினவர் ஒரே ஒருத்தர்னு தம்பி சொன்னார். சிலையை ஒரே ஒருத்தர் தான் செஞ்சார்னு தம்பி சொன்னார். அது உண்மையான எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சரி, உள்ள இப்படி வந்து விழா எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாதியில் பார்ப்போம். சில்லுன்னு முருகனை போய் தரிசிட்டு வந்தாச்சு. ரொம்ப நேரம் கியூவில் நின்றதுக்கப்புறம் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியும். ஆனால் ரொம்ப நேரமாக நின்றாம கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நான் 45 மினிட்ஸ் கிட்ட நின்றுருப்பான். பட் அவ்வளோ நேரம் நின்றதுக்கு ஒருத்து முருகனை தரிசனம் பண்ணியாச்சு. கோயிலில் ஒரு டைம் ரவுண்டு போட்டி காட்டுறேன். நீங்களும் பூம்புகார் முருகனை பாருங்க, வந்து இங்கே வந்து பூம்புகார் முருகனோட தரிசனத்தை பெறுங்க. ஆக்சுவலாக இதுதான் சன்னதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விடுறாங்க லைன். இங்கேருந்து அப்படியே சுற்றி போயிட்டு இது எக்ஸிட்டு, இது வெளியே வந்துடுது.
இது கோயிலோட என்ட்ரன்ஸு. கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன கடை போட்டிருக்காங்க. சித்தோஸ் சில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த முருகன் கோயில் பக்கத்துலேயே ஓரத்துலேயே ஒரு ரோடு வந்து அது ஓரத்துலேயே வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் அப்படியே தெரியும். அந்த சிட்டி ப்ளஸ் அந்த மலை எல்லாமே சேர்ந்து சரி. மறக்காமல் கீழே வந்து இந்த வியூ ஒன்று பார்த்துட்டு போங்க. அப்படியே அந்த பக்கமே போயிடாதீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் வந்ததில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்த பிளேஸ். அப்புறம் ரெண்டாவது இந்த வீடியோ எனக்கு பிடிக்கல, உங்களுக்கும் பிடிச்சிருக்காது. முடிஞ்சால் கமெண்டில் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.